வணக்கம் உறவுகளே. இந்த பதிவில் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் நேரடியாக பதிவு செய்த தேவர் சமுதாயத்தில் உள்ள மகன் விவரம். இந்த பதிவில் உங்களுக்கு எந்த பையன் வேணுமோ பெண் வீட்டுக்காரருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் நம்பர் தரேன், நீங்களே நேரில் பேசிக்கலாம். சரிங்களா? நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், உங்கள் பொண்ணுடைய ஃபோட்டோ, ஜாதகம், பாயிட்ட விவரத்தை எனக்கு அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இதே நம்பர் தான். என்னுடைய நம்பர் 8012 நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிட்டு இந்த பையன் எனக்கு வேணும் அப்படி மட்டும் சொல்லுங்கள். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 100 ஃபோனுங்களை அட்டன் பண்ணுறேன், நேரில் வரக்கூடிய கஸ்டமரை பார்க்கணும், தினமும் ஒரு பெண் வீடு மாப்பிள்ளை வீடு நான் போயிட்டுருக்கிறதுனால இந்த விவரங்களை சொல்கிறேன். நன்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சிகளை போவோம். ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் பதிவு செய்த முதல்ல பார்த்திங்கன்னா, சென்னை ஹைகோர்ட்டு, மதுரை ஹைகோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிலும் திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா வசதி வாய்ப்பான இடங்கள் இருக்குது. லாயர் அப்படிங்கிற, அதாவது சில பேர்கள் லாயர்னால் விரும்புகிறீங்க. அதுவும் லாயர், ஹைகோர்ட் லாயர்னால் ரொம்ப ஆர்வம். அவங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து, வசதி வாய்ப்பு உள்ள மணமகன். அதனால் லாயருக்கு படித்த மணமகன், அதில் வசதியான மணமகன் தேவைப்படுவோர் லாயர் மாப்பிள்ளன்னு சொன்னீங்கனாலே போதும், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி. அவர்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா விவரம் ஏன் சொல்லலை அப்படின்னா, ஒரு சில பேர் கொஞ்சம் ரகசியம் பார்க்க சொல்லியிருக்காங்க. நல்ல வசதி வாய்ப்பான இடங்கள். நான் இப்போ சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே நல்ல வசதியான இடங்கள். அதனால தான் விஐபி வரன்கள், தேவர் விஐபி வரன்கள், பேர் சொல்லும் குடும்பம். தேவர்கள் சமுதாயத்தில் பேர் சொல்லும் குடும்பம். சரிங்கதானா? ஏன்னா இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறோம்னா, அவங்களுக்கு பல கோடியில் வசதி வாய்ப்புகள் இருக்குது. அது சொல்லும்போது அவங்க சங்கடப்படக்கூடாது. ஏன்னா அதனால தான் ரகசியமாக சொல்கிறேன். அடுத்தபடியாக, நமது சமுதாயத்தில், தேவர் சமுதாயத்தில் வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் நிறைய பேர் விரும்புவாங்க. வெளிநாட்டு மாப்பிள்ளையை விரும்புகிறவங்க ஒன்று சில பேர் நாங்கள் என்னென்னா, பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் கொடுப்போம். ஏன்னா அங்கே போய் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்துட்டு பலபடி இங்கே வேலை பார்க்க போகிறாங்க. சரிண்ணா? அதனால தான் வெளிநாட்டு மாப்பிள்ளை நிறைய இருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, மதுரை, சேலம், சென்னை, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய மாப்பிள்ளைகள் நிறையா இருக்கிறீங்க. வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய ஃபோட்டோ, ஜாதகத்தை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, நான் அதையும் உங்களுக்கு தர்றேன். அடுத்தபடியாக, ஒரு மாப்பிள்ளை சொந்த பிஸ்னஸ். சில பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கவர்மெண்ட்டில் இப்படி கையை கட்டி நிற்கணும், 30 நாள் வேலை பார்த்து 31 நாள் சம்பளம்பாங்க. அது இப்போ உள்ள கவர்மெண்ட்டில் பென்ஷன் கிடையாது, எப்போ வெளியே போக சொல்லுவாங்கங்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளும் இருக்குது. அதனால் கவர்மெண்ட் வேலை கிடையாது, பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ். சொந்த பிஸ்னஸ்னால் மாதம் 5 லட்சம் 10 லட்சம், பல கோடி வசதி வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள்ட்டே 50 பேர் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது இவங்க எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் சொந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் பேர் சொல்லக்கூடிய குடும்பங்கள் விரும்புகிற மக்களுக்கு அவங்களுக்கு விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், மதுரை மாவட்டம், சென்னை, இது போன்ற இடங்களில் நிறைய இருக்கிறாங்க. பிஸ்னஸ் மாப்பிள்ளை தேவைப்படுவாங்க, பெண் வீட்டார்கள் தொடர்பு கொள்ளவும். நன்றி. அடுத்தபடியாக, ஒரு மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா தேவர் சமுதாயத்தில் ஒரு நல்ல டிகிரி படிச்சுட்டு MBA வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. தேனி மாவட்டத்தில் இருக்கிறாரு. ஒரு பேங்க்கில் வேலை பார்த்தாரு. பேங்க்கில் 30-40 ரூபா சம்பளம் கொடுக்குறான், அவன்கிட்ட எதுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேங்க்கில் வேலைனாலும் கூட மேனேஜர் வேலை போட்டு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் கம்பெனியில் 40,000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க, 50,000 சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் டார்ச்சரும் டார்கெட்டும் அதிகமாக இருக்கும். நீ இத்தனை கோடிக்கு டார்கெட் பண்ணு, இவ்வளோ டெபாசிட் பண்ணு, அந்த மாதிரி. அதனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகள், நிலங்கள், விவசாய நிலங்கள் அது நிறையா இருக்கிறது. பல லட்சங்கள் மாதம் வருமானம் வருது. ஒரே பையனாக இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா வயசு 33 வயசு ஆகுது. 92ல் பிறந்திருக்கிறாரு. அதனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, விவசாயத்துக்கு இப்போ பொண்ணு கொடுக்க யோசிச்சாங்கன்னா மறுமணமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, குழந்தை இல்லாமல் இருந்தால் கூட சொல்லுங்கள், தேவையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் என் பையன்
பேங்க்கில் வேலையை விட்டுட்டு வந்து விவசாயம் பார்க்குறான். இன்றைக்கி விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா உயிராக பார்க்கக்கூடியவங்க வந்து பெற்ற தாய் தப்பனை பார்க்குற மாதிரி. விவசாயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு நம்ம சொன்னாலும் கூட ஒரு சில விஷயங்களில் வந்து லாபங்கள் இருக்கிறது. எந்த ஒரு தொழிலுமே பார்க்கக்கூடிய முறையை பொறுத்து தான் இருக்குது. அதனால் எல்லா தொழிலுமே எல்லாரும் விவசாயம் நஷ்டம்லாம் சொல்லக்கூடாது. அதற்கான சில வருமானம் வரக்கூடிய இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த மாப்பிள்ளைக்கு வந்து நகை நட்டு எதுவுமே எதிர்பார்ப்பில்லை. ஆனால் அவங்களுக்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு ஏதாவது பெண் வீட்டுக்காரங்க விருப்பம் இருந்தீங்கன்னா முதல் மன பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு முதல் மனம் தான். ஆனால் பையனை நான் நேரில் பார்த்துருக்கேன். அப்பாவை பார்த்துருக்கேன். தங்கமான குடும்பம். அதனால் விவசாய குடும்பத்துக்கு நீங்கள் பெண் கொடுக்கணும்னா இந்த பையனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து யார்ட்டையுமே கமிஷன் பேசலை, ஒன்றும் பேசலை. நான் ஒரு பொது சேவையை பண்ணுறேன். முடிஞ்ச பிறகு ஐயா பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுவேன். வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நான் கேட்குறேன். அதுவும் என் டிமாண்ட்லாம் பண்ண மாட்டேன். உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து ஃபாலோ பண்ணுறேன். சரிங்களா? ரைட். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாப்பிள்ளை நிறைய அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் நம்ம தேவர் சமுதாயத்தில் டாக்டர்ஸ் நிறையா இருக்கிறீங்க. நம்ம தென்காசி மாவட்டத்தில் டாக்டர் இருக்கிறீங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சென்னை எல்லா ஊர்லேயுமே டாக்டர் நிறையா பதிஞ்சிருக்கீங்க. இந்த டாக்டர் என்னன்னா டாக்டர் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதனால டாக்டர் படிப்பில் படித்த பெண்கள் வீட்டுக்காரரும் சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சரி, கொஞ்சம் உங்களுக்கு டாக்டர்லேயே தரேன். அவர்களுக்கும் நல்ல துணையமைய வாழ்த்துக்கள். அடுத்து கவர்மெண்ட் மாப்பிள்ளை. கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை எல்லாம் கவர்மெண்ட் மாப்பிள்ளையும் ஓரளவுக்கு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் எனக்கு கவர்மெண்ட் தான் வேணும், அதாவது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களே கவர்மெண்ட் தான் வேணும்னு ஒரு சிலவர் கேட்குறீங்க. ஒரு சிலவர் டிகிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சில வீட்டில் வந்து அவங்க டிகிரி படிச்சிருப்பாங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னு எதிர்பார்க்குங்க. ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பு தவறு கிடையாது. அவர்களும் கவர்மெண்ட்லேயும் நிறையா இருக்குது. அவர்களுக்கும் ஒரு நல்ல வரனை அமைத்து தருகிறோம். அடுத்து இன்னும் ஒரு நபரை நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசதி வாய்ப்புகள், வீடு, தோட்டம் என்று இருக்கிறது. அவர் ஆனால் ஃபைனான்ஸ் பண்ணுறாரு. சில பேருக்கு ஃபைனான்ஸ்னால் பிடிக்காது. ஆனால் அவர் ஃபைனான்ஸ் பண்ணுறாரு. மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வருது. தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இன்னும் 2-3 மாவட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தேவர் சமுதாயத்தில் இது போன்று ஏகப்பட்ட வரன்கள் இருக்கிறது. தேவர் சமுதாயத்தில் வந்து உங்களுக்கு வரன் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபோட்டோ ஜாதகத்தை அனுப்புங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ ஜாதகத்தை மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு 50 ஃபோட்டோஸ் நான் சென்ட் பண்ணுறேன். அதில் எது பிடிக்குன்னு பாருங்கள், பேசி முடிப்போம். அல்லது நீங்கள் நேரில் வரணும்னு நினச்சிங்கன்னா அலுவலகம் லீவே கிடையாது. இதில் விசிட்டிங் கார்டை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு நேரடியாக வரலாம். நேரில் வரதா இருந்தால் நேரில் வரலாம். தினசரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிலேருந்து 1 மணி வரை ஆஃபீஸில் இருப்பேன். உங்களுக்கு என்ன தகவலும் நான் தருகிறேன். சரிங்களா? அடுத்தபடியாக கடைசியாக நீங்கள் என்னிடம் ஃபோனில் பேசும்போது எல்லா பதிவுமே என்ன செய்ய மாட்டோம், வெளியிட மாட்டோம். அதனால் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். ஃபோனில் நீங்கள் பேசினா ரெக்கார்டு பண்ணி போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாங்கள் போடலாம். சரிங்களா? ரைட். நன்றி, வணக்கம். இதுவரை பேசின எந்த ஒரு நபரையும் நான் வந்து பேர் சொல்லவில்லை, அப்பா அம்மா பேர் சொல்லவில்லை, ஊர் சொல்லவில்லை. ஏனென்றால் நம்ம தேவர் சமுதாயத்தில் வந்து ஈவோ பிரச்சனை நிறையா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் நான் சொல்லவில்லை. தயவுசெய்து ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டாவை முழுமையாக எனக்கு அனுப்புங்கள். நன்றி. என்னுடைய பேச்சு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் முதல் முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டா அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.